வணக்கம் நண்பர்களே. ஸ்பெசிஃபைடு ரூட்டை தவிர்த்து மற்ற ரூட்டில் ஹார்மோஸில் போகும்போது பதற்றம் உருவாகுது. அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்சைட் ட்ரேடர்ஸ் வந்து நிறைய யூஎஸ் சைட்லேருந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸ்மால் மிட் கேப் இதுக்கப்புறம் வெடிக்குமா அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ பாருங்கள். இது கம்ப்ளீட்லி எஜுகேஷன் பர்பஸ் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இப்போ என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, ஈரான் வந்து ஒரு ஸ்பெசிஃபைடு ரூட் சொல்லியிருக்காங்க. பட் அந்த ரூட்டை தவிர்த்துட்டு யூஎஸ் கப்பல்கள் இல்லை யூஎஸ் தரப்பில் இருந்து போனதுனால தான் இந்த மாதிரி ஒரு பதற்றம் இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் நியூஸ் சேனலில் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அடுத்து நம்ம மெயினாக என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக ஹார்மூஸ் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இதனால் நமக்கு வந்து நிஃப்டி வந்து எப்படி என்ன ஆக போகுது, அது வந்து ஒரு பதற்றமாகவே இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் இன்சைட் ட்ரேடர்ஸ் இந்த போரெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே ஆக்சுவலாக நிறைய நியூஸ் சேனல் வந்து இதை பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. உண்மையாக என்னன்னு தெரில. பட் நிறைய பேர் நம்ம குரூப்லேயுமே, நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயுமே, டெலகிராம் குரூப்லேயுமே இருக்கவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. என்ன அப்படின்னா, ட்ரம்ப் சைடு இருந்தது நிறைய பேர் பிஇசிஇ இந்த மாதிரி கால் ஆப்ஷன் நிறைய ஸ்டாக் வந்து வாங்கி வச்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ரிடிக்ஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாமே நம்ம ஒரு நியூஸ் தான், கன்ஃபார்ம்டு கிடையாது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 25,000க்கு மேலே போனால் தான் நமக்கு வந்து நிஃப்டிக்கு ஏதாச்சும் உயிர் இருக்கும். அதாவது 200 மூவிங் ஆவரேஜை கட் பண்ணியாச்சும் மேலே போகணும். இப்போதைக்கு இருக்க சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து டெம்பரவரின்னு தான் எனக்கு தோணுது. அப்படியே கீழே வந்தாலும் ஒரு 23,000 24,000 அங்கே வந்து ஒரு சின்ன சப்போர்ட், ஆல்ரெடி இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது பாருங்கள், 23,800 எகெயின் அதே மாதிரி எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு வெயிட் பண்ணலாம். பட் இதனால் நமக்கு வந்து ஸ்மால் மிட் கேப்லாம் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. அதெல்லாமே 25,000 போகிறதுக்கு முன்னாடியே வெடிக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்கில் சுஸ்லான் வந்து ரொம்ப முக்கியமான கம்பெனி. அதாவது இது வந்து ஒரு நல்ல ரேலி போயிட்டு ஒரு 5 ரூபாயில் இருந்த ஸ்டாக் வந்து 50 ரூபா போயிட்டு இதுக்கப்புறம் நல்ல டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ அதை பற்றி இப்போ பார்த்துடலாம். சார்ட்டில் ஸ்ட்ராங், அதாவது இந்த ஸ்டாக்கு வந்து நல்ல ஒரு வின் எனர்ஜி டிமாண்ட் இருக்குது, நல்ல ஆர்டர் புக் இருக்குது, டெப்ட்டை வந்து நல்லாவே குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து அதை காமிக்கிறேன் பாருங்கள். சுஸ்லானோட கீ ரேஷியோ பாருங்கள். மார்க்கெட் கேபிட்டல் 73,000 கோடி இருக்குது. ஸ்டாக் பி வந்து கிட்டத்தட்ட நல்ல ஒரு அண்டர் வேல்யூட் மாதிரி தான் காமிக்கிறாங்க. கரண்ட் ப்ரைஸ் வந்து 53 இருக்குது. இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ 65 இருக்குது. பட் இவங்களோட டெப்ட் பார்த்தீங்கன்னா, டெப்ட் வந்து 550 கோடியாக இருக்குது. கிட்டத்தட்ட 1900 கோடியிலிருந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இது வந்து நல்ல ஸ்ட்ராங் பாசிட்டிவ். அதே மாதிரி இவங்களோட சேல்ஸு அந்த டேட்டா பார்க்கணும், நெட் ப்ராஃபிட், இது எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது. மார்ச் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது, போன 2025 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியானாலும் இதுக்கப்புறம் நமக்கு வரும்போது 2025 ஜூனில் பாருங்கள் 324 கோடி இவங்க நெட் ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. மேபி இது வந்து அதிகமாக தான் வர சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்டாக் வந்து இதுக்கப்புறம் நல்ல ஒரு டிமாண்டில் வரும். இது வந்து ரிட்ரேஸ்மெண்ட் லைனும் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் இது வந்து இப்போதைக்கு இருக்க ரிட்ரேஸ்மெண்ட் லைன். சப்போஸ் அது இன்னமே பிரேக் ஆகி கீழே வந்துச்சு அப்படின்னா 200 மூவிங் ஆவரேஜை கடந்து கீழே வரணும் அப்படின்னா இங்கே வந்து ஒரு சப்போர்ட் பாயிண்ட் இருக்குது. ஒரு 49-50 அந்த ரேஞ்ச் வந்து டிசிசிவ் பாயிண்ட்டாக இருக்குது. பட் நாளைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு எஃப்ஐ வந்து நிறைய பேர் உள்ளே வந்துட்டாங்க. அதனால் நம்ம மேபி பாசிட்டிவாக இருக்கலாம், பார்க்கலாம். எஃப்ஐ வந்து இந்த பக்கம் கூடுறாங்க, அதேமாதிரி மியூச்சுவல் ஃபண்டும் கூடுறாங்க. ஓவரால் இந்தியாவுக்கு வந்து எஃப்ஐ வந்திருக்காங்க. அதேமாதிரி சுஸ்லான் வந்து ஒரு 400 கோடி மெகாவாட் வின்ஸ், இது ரீசெண்டாக வந்த நியூஸு. பட் அந்த நியூஸுக்கு அப்புறம் தான் நிறைய ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகிட்டு இருக்கு. மேபி ஒரு நியூஸ் ஒரு கம்பெனிக்கு நல்லா வருது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய இன்வெஸ்டர் வந்து அந்த ஸ்டாக்குக்கு உள்ளே போவாங்க. அதனால் கூட இந்த ஸ்டாக் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மோடில் வச்சுருக்காங்களா அப்படின்னு ஒரு டவுட் வருது. அடுத்து முக்கியமான ஒரு ஸ்டாக்கு பிஇஎல். இந்த ஸ்டாக் வந்து லாங் டேர்முக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டாக்கு. எங்கெல்லாம் உங்களுக்கு டிப்பு கிடைக்குதோ வாய்ப்பு வந்து தவற விடக்கூடாது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். இதில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட கூட்டிகிட்டு தான் இருக்காங்க. அதேமாதிரி ரீட்டைலர்ஸ் வந்து கம்மியாயிட்டு இருக்காங்க, அதுவுமே பாசிட்டிவ். ஆக்சுவலாக ஒரு கம்பெனியில் ரீட்டைலர்ஸ் கம்மியானா அது வந்து நல்ல பாசிட்டிவ். அந்த மாதிரி பார்க்கும்போது இங்கே வந்து ரீட்டைலர்ஸ் கம்மியாயிருக்காங்க. இவங்க வந்து டிஃபென்ஸ் ரிலேட்டடான பிஸ்னஸ், அதாவது டிஃபென்ஸ் அப்படின்னாலே இந்த கம்பெனி மெயினாக ஒரு பங்கம் வகிக்குது. அதுமாரி பிஎஸ்யூ ரிலேட்டடில் நல்லா கொடுத்துருக்காங்க. அதேமாரி பிஎஸ்யூ ரிலேட்டடான ஒரு கம்பெனி. ஆர்டர் வந்து இவங்க ரீசெண்ட் டைமில் வந்த ஆர்டர் தான் 600 கோடி 1000 கோடி இந்த மாதிரி. ஸோ இந்த ஆர்டருக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டாக் வந்து ஒரு கன்சாலிடேஷன் மோடில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கோட சார்ட் பார்த்துடலாம். பிஇஎல் பாருங்கள், இவங்க வந்து ஒரு சப்போர்ட் லைனில் தான் இப்போதைக்கு ஒரு டச் ஆகிட்டு மேலே எழுந்திருக்கு. பட் இது வந்து நமக்கு 200 மூவிங் ஆவரேஜ் 420 கிராஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, 420 கிராஸ் பண்ணால் ஒரு டெசிசிவ் பாயிண்ட்டை கிராஸ் பண்ண மாதிரி அர்த்தம், ரெசிஸ்டண்ட்டை. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்க்கலாம். பட் இருந்தாலும் இப்போதைக்கு இருக்க டென்ஷனை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் வந்து பார்த்துக்குங்க. இது வந்து நீங்களே செக் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து ஒரு விக் வச்சுட்டு நல்லா க்ளோஸ் ஆகிட்டு அங்கேருந்து பிரேக் அவுட் காமிச்சிட்டு ஒரு
சின்ன ஸ்விங் ஆயிருக்கு. நம்ம வந்து மெயினாக நான் இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸ்விங் வந்து நம்ம சப்போஸ் இங்கே என்ட்ரு ஆகிருக்கீங்க, அப்படியே கீழே வருது, திரும்ப மேலே போகும்போது உங்களுக்கு தேவை 2 to 5 இல்லை 10 அவ்வளோதானே, ரொம்ப நாளாக வச்சிருக்க போவதில்லை. அதனால உங்களுக்கு வந்து ஒரே ஒரு கேண்டில் தான் நம்ம வந்து இப்போ வரைக்கும் மேக்ஸிமம் இன்வெஸ்டர் வந்து லாபம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஒரு கேண்டில், அந்த கேண்டில் எந்த கேண்டில் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. மந்த்லி ஒரு 10 கேண்டில் இல்லை 5 கேண்டில் கிடைச்சா கூட உங்களுக்கு ஓகே தானே. 5 கேண்டிலில் 2% 5% உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கு, அந்த மாதிரி ஒரு ஒரு சார்ட் பேட்டர்னில் இருக்க ஸ்டாக்கை வந்து ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்விங்குக்கு வந்து நல்லா பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. நான் வந்து அந்த மாதிரி தான் இப்போதைக்கு வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்து வந்து சிடிஎஸ்எல் வந்து நிப்டி வந்து பாசிட்டிவில் போகுது அப்படின்னா சிடிஎஸ்எல்லும் மேலே போக நிறைய சான்ஸ் இருக்குது. ஆகஸ்ட் 1 வந்து போர்ட் மீட்டிங் சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே ஸ்ட்ராங் சப்போர்ட்டில் வந்து நல்ல ஒரு என்ட்ரிஸ் அந்த மாதிரி சொல்லலாம். ஆக்சுவலாக இது வந்து நல்ல சப்போர்ட்டில் இருக்குது. ரீட்டைல் பார்ட்டிசிபெண்ட் அதிகமாகுது, டிமேட் அக்கௌண்ட் அதெல்லாமே நல்லா க்ரோத் ஆகுது, ப்ராஃபிட்டபிலிட்டி நல்லாவே இருக்குது இந்த கம்பெனிக்கு. மோனோபொலி, அதாவது இந்த ஸ்டாக்குக்கு நிறைய இதெல்லாம் கிடையாது, 2-3 கம்பெனி தான் இருக்குது. ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கிராஜுவலாக கூடுற மாதிரி ஃபீல் ஆகுது, ப்ராஃபிட் புக்கிங் நடந்துகிட்டு இருக்குது. அதேமாரி ரீட்டைலர்ஸ் கிராஜுவலாக கூடுறாங்க. இது வந்து இப்போதைக்கு இருக்க ஒரு சின்ன வருத்தம். ஏன்னா ரீட்டைலர்ஸ் வந்து கூடுனா நான் ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அந்த ஸ்டாக்கை வந்து மேலே போக விட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து ரீட்டைலர்ஸ் கொஞ்சமாக கூடுனாலும் இப்போதைக்கு நிப்டி வந்து மேலே போகிறதுனால இது வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து நிற்கிது. 200 மூவிங் ஆவரேஜ் கட் பண்ணிவிட்டு இங்கே இருக்க, அதாவது ரிட்ரேஸ்மெண்ட் சப்போர்ட்னா இதுதான் 1400, அது கொஞ்சம் கீழே இருக்குது. இது வந்து 1431, அந்த ஸ்லோப் சப்போர்ட் ரெசிஸ்டன்டையும் கட் பண்ணி மேலே போயிருக்கு. இது வந்து பாசிட்டிவ். மண்டே வந்து நிப்டி பாசிட்டிவ், நாளைக்கு வந்து நிப்டி பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இது பாசிட்டிவாக இருக்க சான்ஸ் இருக்குது. பட் என்ன டென்ஷன் இந்த அளவுக்கு இருக்குது, அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். பிஎஸ்சி ஆக்சுவலாக எங்கெல்லாம் உங்களுக்கு டிப் ஆகுதோ அதேமாதிரி பிஇஎல் எப்படியோ அதேமாதிரி தான் இது. பட் இது வந்து நல்ல ஒரு பிளாஸ்ட் ஸ்விங்குக்கு நல்ல ஒரு கம்பெனி தான். எஃப்ஐ வந்து எந்த அளவுக்கு கூடியிருக்காங்க பாருங்கள், மியூச்சுவல் ஃபண்ட் எந்த அளவுக்கு கூடியிருக்காங்க பாருங்கள், அதர் டிஏஏ எந்த அளவுக்கு பல்காக உள்ள இருக்காங்க பாருங்கள். அதேமாதிரி ரீட்டைலர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகிட்டு இருக்காங்க, ப்ராஃபிட் புக்கிங் நடத்திக்கிட்டு இருக்குது. அதேமாதிரி இதில் இருக்க அந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இருக்கவங்க ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறாங்க. கேஷ் ரிச் கம்பெனி 19th October வந்து ஏஜிஎம் வைக்கிறாங்க, ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங். அதாவது இந்த கம்பெனிக்கு ஒரே ஒரு பிரச்சனை, ரெகுலாரிட்டி சேஞ்சஸ் அப்படின்னு ஏதாச்சும் இப்போ கவர்மெண்ட்லேருந்து இந்த ஏதாச்சும் சின்ன சின்ன ரூல் போடுவாங்க, அந்த மாதிரி இதில் வந்து செபி ரூல் போடும்போது இந்த கம்பெனிக்கு சின்ன அஃபெக்ட் ஆகும். பட் பிஎஸ்சி வந்து ஓல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்தியா பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் க்ரோத் வந்து எப்பயுமே அதிகமாக தான் இருக்குது. இவங்க வந்து நல்ல ப்ராஃபிட் காமிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. என்எஸ்சி வந்து வெயிட்டிங். ஸோ அதுக்கப்புறம் இந்த கம்பெனி லைஃப் எப்படி இருக்குன்னு பார்ப்பலாம். இருந்தாலும் இது வந்து ரொம்ப முக்கியமான கம்பெனி. இதுக்கு வந்து இது வந்து நல்ல டிப்பில், அதாவது எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து டிப்பு விழுகுதோ அதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டிப்பு விழுந்திருக்கு, பட் அது கீழே இது வந்து பிரேக் அவுட் இன்னும் கொடுக்கல. மேபி கொடுத்துச்சு அப்படின்னா இது இன்னும் மேலே போக சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இதுதான் அடுத்த ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்குது, பார்க்கலாம். இது ஒன்று. அடுத்து வந்து ஒரு இன்வெஸ்டர் வந்து கேட்டிருந்தாரு, ஜேகல் ப்ரீபேரை பற்றி சொல்லுங்கள் நண்பா அப்படின்னு. ஆக்சுவலாக இவங்க வந்து டிஜிட்டல் பேமெண்ட் அண்ட் ஷார்ட் செக்டாரில் இருக்காங்க. இந்தியாவில் நல்லா க்ரோத் ஆகிட்டு இருக்க ஒரு செக்டார் இது. இந்த கம்பெனியுமே நல்ல ஒரு இதில் தான் இருக்குது. இதுலேயுமே ரெகுலாரிட்டி ஒரு ஹை க்ரோத் ஃபின்டெக் கம்பெனி. இந்த கம்பெனி வந்து ரீட்டைல் அதர்ஸ் வந்து கூட்டிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து கூடுறது வந்து இது வந்து மற்ற பிஎஸ்சிக்கு எடுத்தது. ஓகே, ரீட்டைலர்ஸ் அண்ட் அதர்ஸ் வந்து கூடுறாங்க. இது வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை கிரியேட் பண்ணுது. ஏன்னா ரீட்டைல்ஸ் அதர்ஸ் கூடுறது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இட் மீன்ஸ் இவங்க வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறாங்க. அதர் டிஏயும் குறைஞ்சிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க எல்லாமே ரீட்டைல்ஸ் தலையில் கட்டுறாங்களா அப்படின்னோ, பட் இதில் வந்து ஸ்மார்ட் மணி அந்த கான்செப்டில் இருக்கவங்க உள்ளே இருக்காங்க. வாங்க இந்த சார்ட் பேட்டர்னை பார்த்துடலாம். ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் ரெவென்யூ ப்ராஃபிட் க்ரோத் இருக்குது. இருந்தாலும் ரீசெண்ட் டைமில் அதை நான் சொன்னேன்ல, எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த ரீட்டைலர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க, நம்ம தான் அதிகமாக இருந்தாங்களோ அந்த ஸ்டாக்கை வந்து டக்குன்னு மேலே போக விட மாட்டாங்க. கிட்டத்தட்ட 600 ரூபா அந்த பக்கத்தில் இருந்தது, எங்கே வந்து விழுந்திருக்கு பாருங்கள், 200 ரூபாயில் இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஒரு சப்போர்ட் லைனில் தான் இருக்குது, ஸ்லோப் ட்ராப் சப்போர்ட் லைனில் ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் இருக்குது. இதை பிரேக் பண்ணி மேலே போகணும். பட் மேக்ஸிமம் வந்து ப்ராஃபிட் புக்கிங் தான் நடக்கும். ஏன்னா இது வந்து ஆல்ரெடி இதோட சார்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டிஷனில் எல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட் குறைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா சின்ன சின்ன அப்பில் எல்லாம் அவங்க வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி நம்மளை வந்து லாஸ்ட்டில் புக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் நம்ம நேற்று கூட வீடியோவில் பார்த்துருப்போம், பார்க்காதவங்க பாருங்கள். நியூஜனில் அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. நல்ல கம்பெனியாக இருந்தாலும் அதை வந்து மேலே ஏறும்போது இந்த மாதிரி ஆட்கள் பெரிய கை, இவங்கெல்லாம் பெரிய கை திமிங்கலாம், இவங்கெல்லாம் வந்து நம்மளை வந்து ப்ராஃபிட்டில் லாஸ்ட்டில் விற்கிறதுக்காக அந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. நம்ம வந்து நல்ல கம்பெனியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் ஒரு இன்வெஸ்டர் வந்து கேட்டிருந்தாரு, கே ஃபின்டெக். ஆக்சுவலாக அவர் மெசேஜை போட்டிருக்காரு, கல்யாணில் வந்து 11% வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காராம். அதுக்கப்புறம் 15% மேலே போயிடுச்சு. அந்த அமௌண்ட்டை எடுத்து
கே ஃபின்டெக்கில் போடலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஆக்சுவலாக கல்யாண் வந்து நல்ல ரேலி, நம்ம குரூப்பில் இருக்க மணி பிரதர் அவர் வந்து நல்ல ப்ராஃபிட் எடுத்திருக்காரு. அவர் வந்து 3 நாளும் ப்ராஃபிட் எடுத்திருக்காரு. அவருக்கு வந்து நம்மளோட குரூப் சார்பாக, நம்மளோட சேனல் சார்பாக பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா அந்த மாதிரி தைரியம் தான் வேணும். ஏன்னா ஒரு நாள் மேலே போயிடுச்சுனாலே நம்ம அதுக்கப்புறம் யோசிப்போம் ப்ராஃபிட் எடுத்ததுக்கப்புறம். 2வது நாள் ப்ராஃபிட் எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம எடுப்போமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி. பட் இந்த ஸ்டாக் வந்து 200 டே மூவிங் ஆவரேஜ், 50 டே மூவிங் ஆவரேஜ் அந்த மாதிரி கட் பண்ணி ஒரு புல்லிஷ்ல இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு அப் ட்ரெண்ட் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே அவர் வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்காரு. ஸோ இதுவுமே ஒரு ஒரு டைப்பான ஸ்விங் ட்ரேடிங் தான். பட் நம்ம இதெல்லாம் கற்றுக்கணும் அவரை பார்த்து. நான் அவரை வந்து உண்மையில் அது வந்து ஒரு தைரியம் தான். ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க்கு, ஏன்னா அவரோட பணம். ஓகே, இவர் என்ன கேட்குறாருன்னா, ஜொமேட்டோவில் இருந்து லாங் டேர்முக்காக போட்டிருந்தாராம், 7% ப்ராஃபிட்டு எடுத்துட்டாராம். ஆக்சுவலாக லாங் டேர்முக்கு போட்டு 7% ப்ராஃபிட் வந்து எடுத்துட்டோம். ஓகே, நீங்கள் வந்து இந்த மாதிரி கம்பேர் பண்ணுங்கள். நிஃப்டி வந்து வருஷத்துக்கு ஒரு 8% லாபம் கொடுக்குதுப்பா. அதுக்காக தான் நான் எப்பயுமே 2% நீங்கள் உங்கள் மந்த்லி டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஜொமேட்டோவில் 7% உங்களுக்கு எடுத்துருந்தா நல்ல லாபம் தான், இல்லைன்னா சொல்லலை. அதனால் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் சின்ன ஒரு ரீடெஸ்ட் கொடுக்குதா அந்த டைமில் என்ட்ரி எடுக்க பாருங்கள். மேபி எப்படி இருக்குன்னு தெரில. அது ஜொமேட்டோ வந்து அந்தளவுக்கு மூவ் ஆகாது. பட் கல்யாணும் கேஃபின்டெக்கும் ஓரளவு ஸ்விங்கு. கல்யாணம் வந்து நல்ல ஸ்விங் கேட்டுகிட்டே தான். ஓகே, கேஃபின்டெக் வந்து சிடிஎஸ்எல் ஒரு பிரேக் அவுட் கொடுத்த மாதிரி இது வந்து க்ளோஸ் ஆகலை. ஏன்னா சிடிஎஸ்எல் வந்து 50 டே மூவிங் 200 டே மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே ஏறி க்ளோஸ் கொடுத்துருக்கு. பட் இது வந்து க்ளோஸ் கொடுக்கல. ஸோ அதனால தான் நான் கேஃபின்டெக்கை பெருசாக சொல்லலை. நம்மளுமே ரீசெண்ட் டைமில் இப்போ ஒரு 3.5% கூட பார்த்தோம். இது பாருங்கள், கே சிடிஎஸ்எல் வந்து சிடிஎஸ்எல் ஆல்ரெடி ஒரு நல்ல ஒரு ஸ்விங்கில் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்து மண்டே மோடான்ஸ் இந்தால்ஸா பிசிபிஎல். ஓகே, நேற்று வந்து நான் கிளியராக சொல்லியிருந்தேன் ஜூலையில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு. ஜூனில் வந்து நமக்கு 1% தான் ஓவரால். ஓகே, பட் ஜூலை டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. இருந்தாலும் சிந்தால்ஸா பிசிபிஎல் என்ட்ரி ஆகி வச்சுருக்கோம். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் நாளைக்கு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து நான் வீக்லி வந்து 2 வீடியோ 3 வீடியோ தான் போட இப்போதைக்கு என்னால் முடியுது. அந்தளவுக்கு தான் டைம் இருக்குது. கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் இயரில் இருந்து கண்டிப்பாக நான் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கினா நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக வரும். அடுத்த வீடியோ பார்க்கலாம். நன்றி.